வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து 4த் ஏப்ரலுடைய கோல்ட் அனலைசிஸ் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, 1 ஹவர் சார்ட்ல நம்ம வச்சிருக்கோம். ஸோ, அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்ப தான் என்னுடைய வீடியோஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அது மட்டும் இல்லாம பெல் ரிங் பண்ணி வச்சுக்கங்க. ஏன் அப்படின்னா, நம்ம கன்டினியூஸா நம்ம கோல்டுடைய அனலைசிஸ் அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனல்ல நம்ம பண்ணிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாம ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் உடைய கோச்சிங் வந்து ஃப்ரீயா நம்ம சேனல்ல வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. ஓகே. இன்னைக்கு நம்ம வந்து கோல்டு அனலைசிஸ் பார்க்கலாம். கோல்டு பார்த்தோம்னா, இப்போ மேல போயிட்டே இருக்கு. என்னடா இது எங்க தான் போய் நிக்கும்? இதுக்கு முடிவே இல்லையா? அப்படிங்கிற அளவுக்கு மார்க்கெட் மேல போயிட்டுருக்கு. ஸோ ட்ரேட் பண்ற நமக்கும் அந்த மாரி ஒரு கேள்வி இருக்கு. இன்வெஸ்டர்ஸ்க்கும் வந்து இது எங்க போய் நிக்கும் அப்படின்னு தெரியலையே அப்படிங்கிறது இருக்கு. ஸோ நம்ம அது பிக்கர் டைம் ஃப்ரேம்ல ஆக்சுவலா நம்ம வீக்லி அனலைசிஸ்ல நம்ம வந்து பார்த்துருந்தோம். கோல்டு வந்து இன்னும் எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இன்ட்ராடே செட்டப் பார்க்கறதுனால, நம்ம அத டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். நம்ம இன்ட்ராடே செட்டப்லயே பார்ப்போம். ஸோ என்னன்னா, இங்க கோல்ட் பார்த்தோம்னா, நல்லா ஒரு ஃபுல்லா பை குடுத்தது. தென் ரீட்ரேஸ்மென்ட், தென் எகெயின் வந்து ஒரு பை, தென் ஒரு ரீட்ரேஸ்மென்ட், தென் எகெயின் வந்து ஒரு ராலி. ஸோ என்னன்னா, மார்க்கெட் வந்து ஸ்டில் வந்து இன்னும் பை செட்டப்ல தான் மார்க்கெட் இருக்கு. எதுவுமே அ செல்லுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்ல மார்க்கெட்ல ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ல. பட் இன்ட்ராடே செட்டப்ல நம்ம வந்து பை, செல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆஸ் பெர் 1 ஹவர் சார்ட்ல நம்ம வந்து பார்க்கும்போது என்ன அப்டின்னா, அ நேத்து பார்த்தோம்னா, ஆக்சுவலா இங்க வந்து அ கோல்டு வந்து இங்கருந்து பை ஆனது. ரீட்ரேஸ்மென்ட் குடுத்து ஒரு ஹை கிரியேட் பண்ணியிருக்கு. தென் எகைன் அந்த ஹைல இருந்து மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா, ஒரு சின்ன ஒரு ரீட்ரேஸ்மென்ட் குடுத்து எகைன் அந்த ப்ரீவியஸ் ஹையயும் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் குடுத்துருக்கு. ஸோ, இப்போ என்னன்னா, நெக்ஸ்ட் வந்து ஸ்டில் இன்னும் பை தான் மார்க்கெட். அதாவது இந்த லோ பிரேக் அவுட்டே குளோஸ் ஆகாத வரைக்கும் நமக்கு வந்து அ மார்க்கெட் வந்து பை தான். ஸோ, அது என்ன லெவல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அக்யூரேட்டா பார்க்கணும் அப்படின்னா 2266 சம்திங் ஓகேங்களா? அ அந்த லோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் ஆகணும். ஆனதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் வந்து அ செல் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ, இங்க எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஹை கிரியேட் பண்ணி, தென் எகெயின் வந்து மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் மாரி நடந்து, அப்புறம் பிரேக் அவுட் குடுத்துருக்கு. அதாவது மார்க்கெட் இங்க வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்திருக்கு. நான் பை ஆக போறேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு, அப்புறம் பை ஆயிருக்கான். அதே மாரி இங்க என்ன நடந்திருக்கு அப்டின்னா, இங்க கொஞ்சம் மார்க்கெட் ரெஸ்ட் ஆயி கொஞ்சம் கீழ அப்படியே டவுன் ஆகுற மாரி வந்து, அப்புறம் ஒரு பம்ப் குடுத்துருக்கான். அப்ப இது எங்கிருந்து பம்ப் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸா மார்க்கெட் எங்க வந்து ரெஸ்ட் எடுத்தானோ, அங்கிருந்து தான் வந்து புஷ் பண்ணிட்டே மார்க்கெட் மேல போயிருக்கான். ஸோ இங்கேயும் மார்க்கெட் ரெஸ்ட் எடுத்திருக்கு. ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, எகைன் அ இந்த ரெஸ்ட் எடுத்த இடத்துக்கு மார்க்கெட் மறுபடியும் வந்துட்டு தான் அங்கிருந்து பம்ப் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால என்ன அப்படின்னா, இப்போ இங்க கரண்ட்டா இருக்கக்கூடிய இந்த பிரேக் அவுட் ரெசிஸ்டன்ஸ் தான் அடுத்தது வந்து அ சப்போர்ட்டா வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இத நான் வந்து கொஞ்சம் ஜூம் அவுட் பண்றேன். அப்பதான் உங்களுக்கு கிளியரா பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. இங்க பாருங்க. ஸோ இந்த ஜோன் வந்து ஒரு ரீட்ரேஸ்மென்ட் ஜோனா இருக்கும் மார்க்கெட்ல. இப்போ என்னன்னா, மார்க்கெட் இங்கருந்து கொஞ்சம் அப்படியே மெதுவா டவுன் ஆயி, இந்த ஜோன் கிட்ட வரும்போது, இங்கிருந்து ஏதாவது ஒரு ரிவர்ஸ் கிடைச்சுச்சு அப்படின்னா, தென் எகைன் இந்த ப்ரீவியஸ் ஹைய பிரேக் அவுட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லன்னா இந்த ப்ரீவியஸ் ஹை வரைக்குமே ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் டார்கெட் என்னன்னா, ப்ரீவியஸ் ஹை எதுவோ அதுதான். அதுக்கப்புறம் இது பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா, தென் எகைன் வந்து நியூ ஹை கிரியேட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் மேபி மார்க்கெட் வந்து கண்டிப்பா நியூ ஹை கிரியேட் பண்றது சான்சஸ் அதிகம். ஓகேங்களா? ஸோ 1 ஹவர்ல இது வந்து நம்மளுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண ஜோன் வந்து நம்மளுக்கு ஒரு ரீட்ரேஸ்மென்ட் ஜோனா இருக்கும். அது மட்டும் இல்ல, இது வந்து நம்ம ஆஸ் பெர் ஃபிப் வந்து இந்த லோல இருந்து நம்ம வந்து இந்த ரீசென்ட் ஹை வந்து நம்ம டிரா பண்ணோம்னா, அதோடைய ஜோன் வந்து எங்க வருது? 50% ரீட்ரேஸ்மென்ட் ஜோன் எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த ஜோன்ல தான் வருது. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். இங்க ஏதாவது நம்மளுக்கு ஒரு ரிவர்ஸ் கேண்டில் ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ல கிடைச்சது அப்டின்னா, நம்ம வந்து அது பேஸ் பண்ணி நம்ம வந்து பை பண்ணலாம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா 2300 நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். தென் செகண்ட் டார்கெட் மேபி இன்னும் நியூ ஹை கிரியேட் பண்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. ஓகே. இப்போ வந்து இது ஆஸ் பெர் ஃபிப் பார்த்தோம்னாலும் நம்மளுக்கு ரீட்ரேஸ்மென்ட் ஜோன் இங்க தான். அது மட்டும் இல்லாம ஆ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு இது ரீட்ரேஸ்மென்ட் ஜோன் வந்து இங்க தான் வருது. ஸோ அது என்ன லெவல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 2288 அண்ட் 2280 கிட்டத்தட்ட 80 பிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் வருது. ஸோ அந்த ஜோன்ல நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். இதுதான் ஆக்சுவலா ஒரு ரீட்ரேஸ்மென்ட் நல்ல ஒரு ஜோனா இருக்கும் பை பண்றதுக்கு. இங்க எங்கேயும் வந்து நம்ம பை பண்ணிற வேண்டாம். இனிமேலும் பை தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இங்க பை பண்ணிற வேண்டாம். வெயிட் பண்ணி கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் கீழ வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பை பண்ணலாம். ஓகேங்களா?
ஓகே. இது வந்து ஆஸ் பெர் 1 ஹவர் படி பார்க்கும்போது, இந்த அனலைசிஸ் நம்மளுக்கு வெயிட் பண்றது இங்க பெஸ்ட். ஓகே. இப்போ 15 மினிட்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். 15 மினிட்ஸ்ல பார்க்கும்போது, ஸோ இந்த ஜோன் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். வச்சிருக்கலாம். ஓகே. இந்த 15 மினிட்ஸ்ல ஆக்சுவலா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க 15 மினிட்ஸ்ல பாருங்க. ஓகே. இங்க பாருங்க. மார்க்கெட் வந்து இங்க ஒரு லெவல்ல வந்து பார்த்தோம்னா, ட்ரிபிள் டாப் இங்க ஒரு டாப் கிரியேட் பண்ணியிருக்கு. அப்புறம் இங்க ஒரு டாப் கிரியேட் பண்ணியிருக்கு. அப்புறம் இங்க ஒரு டாப் கிரியேட் பண்ணியிருக்கு. அது மாரி 15 மினிட்ஸ்ல ஆஸ் பெர் 15 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ட்ரிபிள் டாப் வந்து ஆ கிரியேட் பண்ணியிருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? ஓகே. இப்போ இங்க வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நம்மளுக்கு மேட்ச் ஆவுது. இங்க வந்து இந்த லோவையும் ஏன்னா, இந்த ஹைய மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் குடுத்துருக்கு. அப்போ செகண்ட் லோ வந்து எங்கே வருது? அந்த லோவையும் நம்ம 2மே கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இனி ஒரு சப்போர்ட்டும் வந்து கிரியேட் ஆகுது. இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ஹை கிரியேட் ஆயிருக்கு. தென் எகைன் இங்க ஒரு ஹை கிரியேட் ஆயிருக்கு. தென் இங்க இங்க ஒரு ஹை கிரியேட் ஆயிருக்கு இல்லையா? இங்க பாருங்க. ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 3 ஹை கிரியேட் ஆகுது. இங்க இன்னொரு அ விஷயமும் நம்மளுக்கு வந்து அ தெரிய வருது பாருங்க. இங்க பாருங்க. இந்த லோ இந்த ஹைய ஒரு ரெசிஸ்டன்ஸா டிராப் பண்ணோம் அப்டின்னா, உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து தெரியுதுங்களா? ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தெரியுது பார்த்தீங்களா? இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இப்போ வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பட் என்னன்னா, இதோடைய ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஸ் பெர் 15 மினிட்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனா இருக்கு. ஓகே. இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இங்க இருக்கு. இப்ப இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகுது. அதாவது எந்த லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2294 லெவல் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, தென் அகைன் மார்க்கெட் இந்த ரீட்ரேஸ்மென்ட்க்கு கண்டிப்பா வந்து டெஸ்ட் பண்றதுக்கு கண்டிப்பா இங்க வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்குங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நல்லாவே கிளீனாவே பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அகைன் மார்க்கெட் வந்து ஒரு ரீடெஸ்ட்க்கு வேண்டி மார்க்கெட் மேல போயிட்டு இங்கிருந்து அகைன் வந்து ஒரு டவுன் ஆவலாம். பட் என்னன்னா, அதுக்கு இங்க வந்து இந்த ஜோன் வந்து பிரேக் அவுட் ஆகணும். இது வந்து இன்ட்ராடே செட்டப். இது ரிஸ்க் எடுக்கிறவங்க எடுக்கலாம். அப்படி இல்லாட்டினா வெயிட் பண்ணிட்டு நம்ம பை செட்டப்க்கு இங்க பிளான் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாரி 2 விஷயம் இன்னைக்கு இருக்கு. ஆ 4த் ஏப்ரல்ல. ஸோ பார்க்கலாம். ட்ரேடர்ஸ் வந்து கவனமா வந்து பொசிஷன்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுங்க. அதே மாரி கரெக்ட்டான லாட் சைஸ்லயும் மணி மேனேஜ்மென்ட் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இன்னத்தோட சினாரியோ படி நமக்கு செல்லா இருக்கிற மாரி இருந்துச்சு அப்டின்னா, இந்த பேட்டர்ன ஃபாலோ பண்ணலாம். இல்ல அப்டின்னா நம்ம பை தான் பண்ணலாம். பொறுமையா நம்ம பை பண்ணலாம் அப்டின்னா, நான் சொன்ன கூட இந்த 2 ஜோன் அதாவது 2288, 2280ல ஏதாவது நம்மளுக்கு ஒரு ரிஜெக்ஷன் கிடைச்சது அப்டின்னா, நம்ம அங்கருந்து பை பண்ணலாம். ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏதாவது கத்துக்கிட்டீங்கன்னு நெனைக்கிறேன். நன்றிகள். வணக்கம்.